ரெகுலர் பீரியட்ஸ் இல்லாமல் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு பிசிஓடிங்கிற ப்ராப்ளம் இருக்கும். ஸோ பிசிஓடியில் என்ன ப்ராப்ளம்னா தேர் வில் பி டிஃபிகல்ட்டி இன் ஓவுலேஷன். தைராய்டு இஷ்யூஸும் இருந்தாலுமே குழந்தையோட இனிஷியல் அந்த நியூராலஜிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அது உடனே ட்ரீட் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. சிலருக்கு வந்து ஹீமோக்ளோபின் ஆர் அனீமியா இனிஷியலாக இருக்காது. ப்ளஸ் ஆஸ் ஷி கோஸ் இன் டு த செகண்ட் ட்ரைமஸ்டர் ஆர் எத்னிக் ரேஸ் they are more disposed to gestational diabetes mellitus. ஹாய், நான் டாக்டர் அனிதா, ஆப்ஸ்டெட்டிஷியன், ஜெம் ஹாஸ்பிட்டல். இந்த வீடியோவில் ப்ரெக்னன்சி தட் இஸ் ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங் அண்ட் ஆன்டினேட்டல் கேர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங்னா வாட் இட் மீன்ஸ் இஸ் when a patient after marriage she is planning for pregnancy, அவங்களுக்கு ரெகுலராக பீரியட்ஸ் வருதா, ப்ளஸ் அவங்க உடல் ரீதியாக எல்லாம் ஹெல்த் வைஸ் தே ஆர் வெரி கெட்டிங் ரெகுலர் பீரியட்ஸ் அண்ட் ஹர் பிளட் லெவல்ஸ் ஹீமோக்ளோபின்லாம் நார்மலாக இருக்காங்கிறது எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ரெகுலர் பீரியட்ஸ் இல்லாமல் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு பிசிஓடிங்கிற ப்ராப்ளம் இருக்கும். ஸோ பிசிஓடியில் என்ன ப்ராப்ளம்னா தேர் வில் பி டிஃபிகல்ட்டி இன் ஓவுலேஷன். அதாவது மாதம் பீரியட்ஸ் வரலைன்னா ஓவுலேஷன் நடக்கிறது சிலருக்கு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து கல்யாணம் ஆகி ஒரு 1 இயர்க்குள்ளே கன்சீவ் ஆகிறதுங்கிறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க டாக்டரை விசிட் பண்ணையில் அவங்க வந்து சில பிளட் டெஸ்ட் அண்ட் ஸ்கேன் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதில் பிசிஓடி ப்ராப்ளம் எதுவும் இருந்ததுன்னா அவங்க அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாலே கன்செப்ஷன் வந்து ரொம்ப எளிதாக நடக்கும். ஸோ கன்செப்ஷன் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டாக்டரை விசிட் பண்ணையில் ஃபஸ்ட்டு அவங்க வந்து உங்களோட பீரியட்ஸ் ரெகுலராக இருந்ததா, ப்ளஸ் உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் தைராய்டு செக் பண்ணுவாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு ஆன்டினேட்டல் விசிட்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாகவே ப்ரெக்னன்சியில் லேடிஸ்க்கு வந்து அட்லீஸ்ட்டு 4 ஆன்டினேட்டல் விசிட்ஸ் இட்ஸ் அ மஸ்ட்னு சொல்கிறாங்க. அதில் அந்த ஃபஸ்ட்டு ஆன்டினேட்டல் விசிட்டில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வீக்ஸ் ப்ரெக்னென்ட்டுங்கிறத டாக்டர் வந்து சொல்லுவாங்க. அண்ட் மோரோவர் அந்த பர்டிகுலர் வீக்ஸ்க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்கேன் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்கேனோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, நிறைய பேர் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்ததுன்னா அவங்களோட பேபி என்ன வீக்ஸ் க்ரோத்துங்கிறது அதை வந்து டேட்டிங் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் மோர் அக்யூரேட் இன் த ஃபஸ்ட்டு ஸ்கேன். ஸோ அதை வந்து டேட்டிங் ஸ்கேன்னு சொல்லுவாங்க. மேலும் இது வரைக்கும் ஸ்கேன் பண்ணாமல் வேறு எதுவும் பிரச்சனைகள் யூட்ரஸ் தவிர்த்து ஓவரீஸில் எதுவும் இருக்கா, இல்லை டியூப்பில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, அந்த மாதிரி இஷ்யூஸெல்லாம் கண்டுபிடிக்கிறதும் இந்த ஃபஸ்ட்டு ஸ்கேனோட இம்பார்ட்டன்ஸ். இந்த ஃபஸ்ட்டு ஸ்கேனோடையே வந்து சில பிளட் டெஸ்ட்டும் எழுதி கொடுப்பாங்க. உங்களோட ஹீமோக்ளோபின், தைராய்டு ப்ளஸ் சுகர்ஸ். ஏன்னா இப்போ நம்ம கண்ட்ரியில் டியூ டு நியூட்ரிஷனல் அனீமியா நிறையா யங் கேர்ள்ஸ் ஹூ ஏர்லியராகவே அயன் டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா அது ப்ரெக்னன்சியில் வந்து இன்னும் பேபியும் அஃபெக்ட் ஆகும். ஸோ அயன் டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா ஜென்ரலாகவே பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சினால ஃபெட்டிகபிலிட்டி இருக்கும், பிரெத்லெஸ்னஸ் இருக்கும். இது ப்ரெக்னன்சி அப்போ இன்னும் அவங்களுக்கு சிம்டமேட்டிக்காக இருக்கும். ஸோ தேட் வில் பி கரெக்டட் இன் த ஏர்லி பிளட் டெஸ்ட் இட் செல்ஃப். அண்ட் மோரோவர் தைராய்டு இஷ்யூஸும் இருந்தாலுமே குழந்தையோட இனிஷியல் அந்த நியூராலஜிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அது உடனே ட்ரீட் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தைராய்டு அண்ட் ஹீமோக்ளோபின், தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் டு கான்சென்ட்ரேட் இன் த ஃபஸ்ட் ஆன்டினேட்டல் விசிட் அண்ட் அ dating scan in the first antenatal visit. So with all the results and the scan report நீங்கள் உங்களோட கன்சல்டன்ட் ஆப்ஸ்டெட்டிஷியன்ட்ட ரிவ்யூ பண்ணிவிட்டு ஃபர்தராக அடுத்து என்ன ஆன்டினேட்டல் விசிட்ஸ் வரணுங்கிறத அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆன்டினேட்டல் விசிட்ஸில் ஃபஸ்ட்டு டேட்டிங் ஸ்கேனுக்கு அப்புறம் முக்கியமான ஸ்கேன் வந்து என்டி ஸ்கேன். என்டி ஸ்கேன் என்றால் நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி ஸ்கேன். ஸோ why it is called என்டி ஸ்கேன் அப்படின்னா, ஸோ அது வந்து யூஷுவலாக 11 to 13 வீக்ஸ், அதாவது அரவுண்ட் 3 months ப்ரெக்னென்ட்டில் அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த என்டி ஸ்கேனில் குழந்தை வந்து த க்ரோத் ரெகுலராக இருக்கா, ப்ளஸ் குழந்தைக்கு வேறு எதுவும் டிஃபெக்ட்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த என்டி ஸ்கேனோட சேர்த்து சில பிளட் டெஸ்ட்டும் எடுப்பாங்க. அதாவது மெட்டர்னல் சீரம் பீட்டா ஹெச்சிஜி அண்ட் பேப்பிங்கிற டெஸ்ட்டெல்லாம். ஸோ இந்த டெஸ்ட்டெல்லாம் கோரிலேட் பண்ணி தான் பேபி இஸ் ஹெல்த்தி ஆர் நாட், வெதர் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ், தெர் ஆர் மெனி சிண்ட்ரோம்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இந்த டவுன் சிண்ட்ரோம், ட்ரைசோமி, அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸாக இருக்காங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த என்டி ஸ்கேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டினேட்டல் விசிட்டில் the first visit and the first scan with the blood test is important, and the second visit will be for the NT scan
with the serum, I mean the maternal serum blood test ன்னு சொல்லுவோம், the double marker test. ஸோ இதெல்லாம் பண்ணையில் ஏர்லியராக பேபியோட growth, நியூரோலஜிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் ஏர்லி டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சர்வே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் the third scan will be in the 5th month. அது வந்து நம்ம அனாமலி ஸ்கேன்னு சொல்லுவோம். ஸோ 5th month வந்து திரும்ப ப்ரெக்னன்சியில் சுகர்ஸ் வருதா இல்லை தைராய்டு ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ணுவோம். ஏன்னா ஆஸ் ப்ரெக்னன்சி ப்ராக்ரஸஸ் சிலருக்கு வந்து ஹீமோக்ளோபின் ஆர் அனீமியா இனிஷியலாக இருக்காது. ப்ளஸ் ஆஸ் ஷி கோஸ் இன் டு த செகண்ட் ட்ரைமஸ்டர், அதாவது 20 வீக்ஸ்க்கு அப்புறம் அந்த மாதிரி இருக்கையில் அனீமியா வில் பி தேர். ஸோ அதனால் நம்ம ரிப்பீட் பண்ணணும் அந்த டெஸ்ட்டெல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீமோக்ளோபின், தைராய்டு அதெல்லாம். ஸோ அனாமலி ஸ்கேன் இஸ் அ வெரி டீடைல்டு ஸ்கேன் ஆஃப் த எவ்ரி சிஸ்டம்ஸ் ஆஃப் த பேபி. ஸோ அலாங் வித் தி அனாமலி ஸ்கேன் we will be advising again hemoglobin and the thyroid and whether she is going to develop any gestational diabetes. இப்போ நான் சொன்ன மாதிரி அனீமியா இன் ப்ரெக்னன்சி மாதிரி our ethnic race they are more disposed to gestational diabetes mellitus, அதாவது gestationalனாலே ப்ரெக்னன்சின்னு அர்த்தம். ஸோ ஒரு விமென்க்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியில் சுகர்ஸ் வரதை GDM, தட் இஸ் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளோட எத்னிக் ரேஸில் ஆல்ரெடி த ப்ரிவலன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் இஸ் ஸோ ஹைனால the incidence of GDM is also rising nowadays, and with all the lifestyle and the food and everything the incidence has gone up. ஸோ ப்ரெக்னன்சியில் வந்து சுகர்ஸ் வருதாங்கிறத பார்க்குறதுக்கும் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்கும் we usually do a glucose challenge test during the in the first visit and as well as in the 20 weeks. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நம்ம pre-conceptional counseling, that is adequate folic acid. Folic acid is an important thing which should be emphasized in the pre-conceptional counseling because நான் எப்படி உங்களுக்கு அனீமியா அண்ட் மற்ற டெஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபோலிக் ஆசிடுங்கிற விட்டமின் வந்து பேபியோட நியூரோலஜிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஒன்ஸ் யூ ஆர் பிளானிங் ஃபார் ப்ரெக்னன்சி யூ ஹேவ் டு டேக் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் 3 months பிஃபோர் கன்செப்ஷன் இட் செல்ஃப். ஸோ இப்போ காமனாக எல்லாருக்கும் மேரேஜ்க்கு அப்புறம் இருக்கிற ப்ராப்ளமே வெதர் they are in good அனிமிக் ஸ்டேட்டா இல்லை ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் நல்லா இருக்கா, தைராய்டு இஷ்யூஸ் எதுவும் இருக்கா, ப்ளஸ் பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கா, இதெல்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷனையும் when you plan pregnancy itself you should start taking. ஸோ ஃபோலிக் ஆசிட் கரெக்டாக 3 monthsனாலும் எடுக்கணும் பிஃபோர் கன்செப்ஷன், தட் இஸ் கால்ட் ப்ரீ-கன்செப்ஷனல் ஃபோலிக் ஆசிட். ஸோ வித் ஆல் தீஸ் டாக்டர்ஸ் கன்சல்டேஷன் அண்ட் அட்வைஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ரெக்னன்சி என்டர் ஆகையிலேயே ஒரு ஹெல்த்தி ஸ்டேட்டில் என்டர் ஆனால் உங்களுக்கும் நல்லாயிருக்கும், பேபி வில் ஆல்சோ பி ஃபைன். ஸோ வித் தீஸ் சப்ளிமெண்ட்ஸ் when you get pregnant and you do the initial antenatal visits regularly, it will be very useful to find complications earlier. அதாவது ப்ரெக்னன்சியில் அடுத்து டெலிவரிக்கு முன்னாடியோ இல்லை அட் த டைம் ஆஃப் டெலிவரியும் உங்களுக்கும் குழந்தைக்கும் எந்த ப்ராப்ளமும் வராத மாதிரி ஏர்லியராகவே டயக்னோஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங் அந்த ஏர்லி ஆன்டினேட்டல் விசிட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் வை ஐ எம் எம்பசைசிங் தீஸ் கான்செப்ட்ஸ் இன் திஸ் வீடியோ. தேங்க்யூ.